சேமியா தனியா தயிர் தனியா இல்லாம நல்லா குழஞ்ச ஒரு தயிர் சேமியா பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும். என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது 3ல இருந்து 4 பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு சரியா இருக்கும். ஒரு பாக்கெட் சேமியாக்கு நல்லா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இந்த பாக்கெட் சேமியா பாத்தீங்கன்னா 180 கிராம்ஸ் 180 கிராம் சேமியா பாக்கெட். நீங்க எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே அந்த பாக்கெட் சேமியாவை உள்ள சேர்த்துடலாம். இப்ப சேமியா சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா கொதி அடங்கிருச்சு. இப்ப திரும்ப கொதிக்க வரும் பாருங்க. அந்த நிமிஷத்துல இருந்து கரெக்டா 4 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல கொதிக்க வைங்க. இது டக்குன்னு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியை வடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குழஞ்சு வராதுங்க. இப்ப அந்த 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறட்டும், தண்ணி வடிக்க வேண்டாம். இப்ப பாருங்க நல்லா ஆறும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆயிருச்சு. சூடு இருக்கு, பட் ஆனா அந்த தண்ணி பூரா நல்லா இழுத்துக்குச்சு இந்த சேமியா. அதாவது நம்ம ஊத்தின 1 லிட்டர் தண்ணி முழுவதுமாவே எடுத்துக்கிச்சு. இதுக்கு 3/4 இருந்து 1 லிட்டர் அளவுக்கு நீங்க தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா சேமியா ஆறினதுக்கு அப்புறமா இந்த தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா குழஞ்சு வந்திருக்கிறதுனால லைட்டா கட்டி கட்டியா இருக்கும் சம்டைம்ஸ். அதனால கரண்டியிலே உடைச்சு விட்டீங்கன்னா சரியா போயிடும். தயிர் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு பாத்துக்கோங்க எவ்வளவு தேவைப்படுதுன்னு. நான் எடுத்து வச்சிருந்த தயிர் முழுவதுமாவே தேவைப்படுது. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா குழஞ்சு வந்திருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் அதிகமா தாங்க தேவைப்படும். இது செஞ்சு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும், இல்லைன்னா புளிச்சிரும். ஏன்னா ஃபுல்லா நம்ம தயிர் ஊத்தி இருக்கிறதுனால. இதுக்கு சேமியாக்கு தேவையான பொடி உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கிரேப்ஸ் வந்து நீங்க வறுத்தும் போட்டுக்கலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி நான் வறுக்கறதுக்கு போடல, அதனால அப்படியே பச்சையா இடிச்சு சேர்த்துக்கிறேன். நீங்க கட் பண்ணி வறுத்து கூட போட்டுக்கலாம், எண்ணெயில வறுத்து. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கிறேன். இது போக உங்களுக்கு வந்து மாதுளம்பழம் இருந்தா சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தாங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு நல்லா வறுத்துட்டு, நீங்க அந்த திராட்சை எல்லாம் வேணும்னா இதுலயே கூட வறுத்து சேர்த்துக்கலாம். பட் நான் அப்படியே பச்சையா சேர்த்துட்டு அது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துட்டு கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை இருந்ததுன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது பாதி வறுப்பட்ட உடனே அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்களேன். இந்த சூடான எண்ணெயிலேயே நல்லா வறுப்பட்டுரும். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இந்த தயிர் சேமியாவோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். காலையில செஞ்சு மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்ததுன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பால் ஊத்தி வேக வைப்பேன். கூட கொஞ்சோண்டு தயிர் மட்டும் ஒரே ஊத்துற மாதிரி தயிர் ஊத்திட்டு இதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போகும்போது மத்தியானத்துக்கு நல்லா தயிர் கரெக்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொரு வீடியோல அந்த மெத்தடும் நான் சொல்றேன்.